ஹாய், ஹலோ, வணக்கம். மனிதனும் தெய்வமாகலாம் படத்தில் சிவாஜியின் டைலாக். என்னை இப்படி அவமானப்படுத்தணும்னு எத்தனை நாளாடா காத்துக்கிட்டு இருந்தேன். தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. என்னடா சொல்ல போறேன்? பரம்பரையா நம்மளை காப்பாத்திக்கிட்டு வந்த காவேரி அம்மா குடும்பத்திலே கலங்கப்படுத்த நினைச்சு அது சொல்ல போறியா? அண்ணா, ஊருக்குள்ள என்ன தலை நிமிர்ந்து நடக்க முடியாம செஞ்சு அதை சொல்ல போறியா? நீ குடிச்சிட்டு அலங்கோலமா விழுந்து கடந்தியே அது சொல்ல போறியா? அண்ணி, அந்த தர்மலிங்கம் பேச்சு கேட்டு எல்லாரும் என்ன தப்பாவே நினைக்கிறாங்க. நான் நடந்தது சொல்றேன். ராஜாவோட பர்த்டேக்கு போயிருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கோகோ கோலாவில் விஸ்கி கலந்து என்னை ஏமாத்தி குடிக்க வச்சுட்டாங்க. அவ்வளவுதான் நடந்தது. கேட்டியா வள்ளி? இவன் குழந்தை ஏமாத்து குடிக்க வச்சுட்டாங்களாம். எவ்வளவு பொருத்தமா பொய் சொல்றான் பார். அண்ணா, டேய், உண்மையை சொல். நீ குடிச்சியா இல்லையா? குடிச்சு. அடி படுவா, உண்மையா சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு நான் குடுக்கல. உனக்கு என்ன தைரியம்டா ராஸ்கல்? கடவுளுக்கு சேவை செய்யற குடும்பத்திலே பிறந்து கடவுளே இல்லைன்னு சொன்னேன். இப்ப ஒழுக்கத்தையே உயிரா நினைக்கிற நம்ம குடும்பத்தோட மானத்தை குளித்தோண்டி புதைச்சிட்டியடா பாவி. என் தம்பியாடா நீ? உன்னே சி. இனிமே அவனை திருத்தவே முடியாது. இந்த வீடு அமைதியா இருக்கணும்னா ஒன்று அவன் இந்த வீட்டில் இருக்கணும், இல்லாட்டி போனா நான் இருக்கணும். அவன் வெளியிலே போகலன்னா நான் போறேன்னு சொல்றேன். அவனை செஞ்ச தப்புக்கு மன்னிக்கவே முடியாது. தர்மமும் அதர்மமும் ஒரே இடத்தில் இருக்க முடியாது. அவன் என்ன சொல்றான் கேளு. அவன் என்ன சொல்றது? நானே வீட்டு விட்டு போறேன். அண்ணி, யாரும் வீட்டு விட்டு போக வேணாம். நானே போயிடுறேன். தெய்வத்துக்கு விரோதமா என் அண்ணன் நடக்க மாட்டார். மனசாட்சிக்கு விரோதமா நான் நடக்க மாட்டேன். பொய் சில சமயம் உண்மையை மறக்கலாம். ஆனா உண்மை என்னைக்குமே உண்மைதான். வள்ளி, உள்ளே போ.